என்னம்மா வேணாம் தங்கம், சோம்பேறி ஆயிடுவா. வேணாம் தங்கம், வெயில் அதிகமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது உடச்சிருவா தங்கம். என்ன பண்ண போற? வேணாம் தங்கம். கவி, சீக்கிரம் கிளம்பு, பீச்சுக்கு போகலாம். கடல் இருக்குண்டா, நிறைய தண்ணி இருக்கும். ஆமா, கவி, வெயில்ல புளி சாப்பிட்டா காய்ச்சல் வரும் செல்லம். நான் பைத்தியம். நானும் பைத்தியம். நானும் பைத்தியம். டேய், நீனும் பைத்தியம் தானே? கை வைடா. கவி, அம்மாக்கு வேர்க்குது பாரு, வீசி விடுமா. கவி, எங்கடா கிளம்பிட்ட? இந்தாடா கம்பு பையே. நிறைய புளி இருக்கே, ஒரே ஆள் உடைக்க முடியாது. கவிசு, அம்மாவுக்கு உதவி செய்யறியா? சாயங்காலமா அவனுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். தம்பி, என்னடா பண்ற? நீ உடைக்கவே வேணாம், இறங்கு போய் விளையாடு போ. கவிசு, இந்த பவுடர் கையில போட்டு நல்லா தேய்ச்சிக்கோ. பிரியாணி சாப்பிட்டோம்லடா, அதான் கையில தேய்ச்சா வாசனை போயிடும். கஞ்சி தாண்டா குடிச்சோம். பண்டிகைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, நம்ம கஞ்சி குடிச்சோன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் பவுடர் போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல்லு வலி போக ஐடியாவா? யாரு வழியிலையும் நம்ம போகக்கூடாது கவி, நம்ம வழியில தான் போகணும். ஊசி நூல் கோர்க்கிறேன் கவி. கடவுளே, எல்லா நாளும் மாதிரி இல்லாம இந்த நாளை சிறப்பா அமைச்சு கொடு. எனக்கு சண்டை போட ஒரு நல்ல ஆளா காமி. இவன் வேணாம், சின்ன பையன். எங்க அம்மா அடிச்சே போட்டுரும். வச்சு செஞ்சிடுறேன். ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், வரட்டும். ஏ கவி, செல்ல பார்த்துக்கிட்டு இரு, அம்மா அந்த சுடுகாடு வர போயிட்டு வரேன். சளி பிடிச்சிருக்குடா, ஆவி பிடிச்சா சரியா போகும்னு டாக்டர் சொன்னாரு. போய் 2-3 பிடிச்சிட்டு வரேன். இருக்குகளோ எங்கிட்டு போயிருச்சுகளோ, உச்சி வெயிலுக்கு போயிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஏன்னே தெரியல, 2 நாளா பசிக்கவே இல்லடா. இல்லடா இல்லடா, எனக்கு என்ன தெரியும், நான் தான் பசிக்கும்னே சாப்பிட்றேன்ல.